இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நிலக்கடலையில் ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண் அறிவியல் மற்றும் வேளாண் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் வி அருண்குமார் அவர்கள் தரும் தகவல்கள். இப்பொழுது கார்த்திகை மாதம், அதனால் கார்த்திகை பட்டத்தில் நிலக்கடலை விதைப்பவர்களுக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றிய ஒரு தகவல் இப்போது சொல்ல இருக்கிறேன். கார்த்திகை பட்டத்தில் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிலக்கடலை பயிரிடுவாங்க. இதில் இப்போ தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விஆர்ஐ 10ன்ற ஒரு ரகம் நல்லபடியாக மகசூல் தந்துட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த விஆர்ஐ 10 திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயிரிடும் பொருட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள உறுப்பு கல்லூரியான வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வாழவச்சனூரில் இந்த விஆர்ஐ 10 விதைகள் இங்கே கிடைக்குது. விவசாயிகள் இங்கே வாங்கி கொண்டுமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தோம்னா நிலக்கடலை முக்கியமான எண்ணெய் வித்து பயிர்களாகும். இது உலகில் உள்ள பிரதான 15 பிரதான உணவுப் பொருட்களில் முக்கியமான உணவுப் பொருள் ஆகும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 6.2 லட்சம் ஹெக்டேர் இந்த நிலக்கடலை பயிரிடுறாங்க. இதனுடைய மகசூல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் டன் நமக்கு நிலக்கடலை கிடைக்குது. இப்போ இந்த நிலக்கடலில் ஊட்டச்சத்து மேலாண்மைன்றது நம்ம முக்கியமான பகுதியாகும். ஏன்னா காய்கள் நல்லா திரட்சியாக இருக்கிறதுக்கு முக்கியமான பங்கு இந்த ஊட்டச்சத்து முக்கியமான பங்காகும். கார்த்திகை பட்டத்தில் நிலக்கடலை பயிர் சாகுபடி செய்யும்போது நிலத்தை தயார் செய்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தொழு உரம் இடணும். தொழு உரம் 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு இடணும். இது மட்டும் இல்லாமல் நம்ம மண்புழு உரம் கிடச்சிதுன்னா அது ஒரு 5 கிலோ நம்ம மண்ணில் போட்டு அடி உரமாக போடும்போது மண்ணுள்ள சத்துக்கள் அதிகரிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள மைக்ரோ நியூட்ரியன் மிக்சர் ஒரு 5 கிலோ ஒரு ஏக்கருக்கு போடும்போது அந்த நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் இந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாம் மண்ணுக்கு கிடைக்கிறதுக்கான வழிவகைகள் செய்து தரும். இப்போ பார்த்தோம்னா ஒரு இரவை பயிரில் பார்த்தோம்னா தழை மணி சாம்பல் சத்து நமக்கு தேவை. 10, 20, 30 என்கிற விதத்தில் தழை சத்து 10 கிலோ, 20 கிலோ மணிச்சத்து, 30 கிலோ சாம்பல் சத்து என்ற விதத்தில் ஒரு ஏக்கருக்கு இந்த ஊட்டச்சத்தை நம்ம கொடுக்க வேண்டும். இப்போ பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 25 கிலோ யூரியா, 125 கிலோ சூப்பர், 50 கிலோ பொட்டாஷ். ஸோ இதுதான் அளவு. இந்த அளவை நம்ம பயிருக்கு கொடுக்கணும். இதில் பார்த்தோம்னா அடி உரமாக 50% தழைச்சத்து, 50% சாம்பல் சத்து, முழு அளவு மணிச்சத்து நம்ம மண்ணில் விதைக்கு முன்னரே நம்ம மண்ணில் போட்டுடணும். இது மட்டும் இல்லாமல் ஜிப்சம் கால்சியம் சல்ஃபேட்டுன்னு சொல்கிறது. அந்த கால்சியம் சல்ஃபேட் காய்கள் திரட்சியாகவும் அந்த நல்ல பூக்கள் விழுதுகள் நல்ல மண்ணில் வேரூன்றி இருக்கிறதுக்கும் நம்ம இடணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோ ஒரு ஏக்கருக்கு ஜிப்சம் நம்ம அடி உரமாக போடலாம். இதற்கு அடுத்த பட்சத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 25% தழை சத்தும் சாம்பல் சத்தும் 20 நாள் விதைச்சதுக்கப்புறம் 20 நாள் நம்ம மேல் உரமாக கொடுக்கணும். திருப்பியும் ஒரு 25 பங்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தழை சத்தும் சாம்பல் சத்தும் 45 நாளில் நம்ம 45வது நாளில் நம்ம மேல் உரமாக நம்ம கொடுக்குறோம். அப்படின்னு பட்சத்தில் இந்த தழை சத்தும் பகுதி வகையாக பிரித்து கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா நம்ம தழை சத்தினுடைய உபயோகத்திறனை அதிகப்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டச்சத்துக்கள்னால் ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் ஏக்கருக்கு 3 அல்லது 4 பேக்கெட் நம்ம தெளிக்கும் போது அது காற்றில் உள்ள வளிமண்டலத்தை இழுத்து நம்ம பூமிக்கு நிலைநிறுத்தி தரும். அப்படி மண்ணினுடைய சத்துக்களினுடைய அளவு ஊட்டச்சத்தினுடைய அளவு அது அதிகப்படுத்தி தரும். இது மாதிரி பண்ணும்போது கிட்டத்தட்ட 45 நாள் கழித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜிப்சம் திருப்பியும் ஒரு 80 கிலோ களை எடுத்து மண் அணைச்சோம்னா அந்த விழுதுகள் மண்ணில் ஊன்றி இருக்கிறதுக்கும் காய்கள் திரட்சியாக இருக்கிறதுக்கும் இந்த ஜிப்சம் உதவுது.
இதில் முக்கியமானது எண்ணெய் வித்து பயிரில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்னு சொல்லுவோம், ரைட்டா? அது வந்து எண்ணெயினுடைய குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும், அதனுடைய தரத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன ஆகுன்னா சல்ஃபர்ன்றது தேவை. அதுதான் வந்து இந்த ஜிப்சத்தில் உள்ள கால்சியம் சல்ஃபேட் இருக்குது, அந்த சல்ஃபர் வந்து எண்ணெயினுடைய தரத்தை வந்து உயர்த்தும். அதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எண்ணெயினுடைய தரத்தை உயர்த்துக்கு வந்து அமினோ ஆசிட் வந்து சிஸ்டீன், சிஸ்டைன் அண்ட் மீத்தியோனைன் இருக்குது. இதனுடைய அளவை வந்து அதிகப்படுத்தி தரும்போது எண்ணெயினுடைய தரம் வந்து அதிகமாக இருக்கும், நல்லபடியாக இருக்கும்ன்றதுக்காக வந்து இந்த கால்சியம் சல்ஃபேட் நம்ம மண்ணில் இடுறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து காய்கள் திரட்சியாக இருக்கிறதுக்கும் பூக்களும் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து கிரவுண்ட்நட் ரிச் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. இது வந்து பார்த்தோம்னா 2 கிலோ எடுத்துகிட்டு 200 லிட்டர் தண்ணியில் கலக்கணும். 200 லிட்டரில் தண்ணியில் கலந்து அந்த வந்து பூக்கும் பருவத்தில் 20வது நாள் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து காய் பிடிக்கும் பருவம் 45வது நாளில் வந்து நம்ம தெளிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பூக்கிறது வந்து எல்லாம் கொட்டாமல் திருப்பி நல்ல விழுதுகள் வந்து கீழே ஊன்றதுக்கும், அதே மாதிரி காய் வந்து திரட்சியாக இருக்கிறதுக்கும் இந்த கிரவுண்ட்நட் ரிச்சை வந்து நம்ம தெளித்தோமையான இந்த காய்கள் அதிக மகசூல் கிடைக்கும். இந்த கிரவுண்ட்நட் ரிச்சை வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய உறுப்பு கல்லூரியான வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் விற்பனைக்கு உள்ளது. இந்த கார்த்திகை பட்டத்தில் வந்து விவசாயிகள் வந்து போடும்போது இந்த கிரவுண்ட்நட் ரிச்சை வந்து 20வது நாளும் 45வது நாளும் தெளிக்கும் போது நல்ல அதிக மகசூல் வந்து கிடைக்கிறதுக்கு ஏதுவாக 20லேருந்து 25% அதிக மகசூல் கிடைக்கும். அதனால் வந்து இது வந்து நம்ம இடும்போது நல்ல மகசூல் கிடைக்கும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இது நிலக்கடலையில் உள்ள விவசாயத்துக்கு ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த எந்த தகவலுக்கும் நீங்கள் வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்கள் வந்து அணுகலாம். இது வந்து முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வந்து சுண்ணாம்பு மண் இங்கே வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் கொஞ்சம் பகுதியில் இருக்குது. இந்த மாதிரி சுண்ணாம்பு மண் இருக்கும் பட்சத்தில் வந்து இரும்பு பற்றாக்குறை அதிகமாக இருக்கும். அப்போ இரும்பு பற்றாக்குறை இருக்கும் பட்சத்தில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இரும்பு சல்ஃபேட் 0.1% ஸ்ப்ரேவும், சிட்ரிக் ஆசிட் ஸ்ப்ரேவும் 0.01% ஸ்ப்ரேவும் நம்ம 30, 40 அப்புறம் 55, 60வது நாள் தெளிக்கும் போது நல்ல மகசூல் கிடைக்கும். அப்போ வந்து முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த சுண்ணாம்பு மண்ணில் வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்படும். அப்போ இரும்பு சத்து பற்றாக்குறை வரும்போது இலைகள்லாம் வந்து காஞ்சி போய் வெளிர் நிறத்தில் இருக்கும், பச்சை நிறம் இல்லாமல் வெளிர் நிறத்தில் இருக்கும்போது இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா திருப்பியும் வந்து இரும்பு வந்து செடிக்கு கிடைச்சி அது வந்து நல்ல விதமான ஒரு பயிர் வளர்கிறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும். மற்ற பற்றாக்குறை, இப்போ ஜிங்க் சல்ஃபேட் பற்றாக்குறை ஏற்படும் போது ஜிங்க் சல்ஃபேட் ஸ்ப்ரே பண்ணணும். அந்த மாதிரி ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படும் போது அந்த ஊட்டச்சத்து ஸ்ப்ரேக்களை நம்ம அடிக்கும்போது அந்த செடி வந்து நல்லபடியாக வளர்ந்து இது வந்து நல்ல மகசூலை தரும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரங்கள் பெற வி. அருண்குமார் அவர்களை 09994197757 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.